கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் தான் பார்க்க போறோம். அது பேர் என்னன்னா கோபி மஞ்சூரியன். அது செய்யறது ரொம்ப ஈஸி. அது வந்து 5 ஸ்டார்ஸ் ஹோட்டலில் வந்து செய்கிற டேஸ்ட்டு நம்ம செய்யும் போது வரும். எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, காலிஃப்ளவரை இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது 4 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி கீனி வச்சுக்கோங்க. இது வெங்காயத்தாள் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னு. அடுத்தது இது வந்து சில்லி சாஸு, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இது ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா பொரியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு பீசஸ் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. மைதா மாவு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து ரெட் சில்லி பவுடர், அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். இது வந்து சோயா சாஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து இது வந்து டொமேட்டோ கெச்சப், இது வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து மிளகுத்தூள், அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து தண்ணியும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஒரு பவுலில் வந்து நம்ம காலிஃப்ளவர் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த மாவு ஐட்டம்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா 4 ஸ்பூன் டீஸ்பூனு, அதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள், அதுவும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவுலாம் வந்து இந்த காலிஃப்ளவரில் நல்லா பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இப்போ கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல, கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இதை எண்ணெயில் போட்டு. இப்போ வாங்க செய்யலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம வேக விடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்க, அடுத்து நம்ம போட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மொறுன்னு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாருங்க, நல்லா மொறுன்னு இருக்கு பாருங்க. பாருங்க, ஒரு கடாயில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயில் இந்த பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இஞ்சியும் போட்டு
வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. பாருங்க நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தாள் வச்சிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம், நிறைய போடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா போடுங்க. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதை இது மேலே போடலாம். போட்டு அதையும் நல்லா கலருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். பாருங்க கோபி மஞ்சூரியன் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மாதிரியே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி செய்யறது. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். பாய்.